திடீர்னு ஒரு நாள் படிக்கலாமா அப்படின்னா ரெடி வாங்க. நான் வந்து அவர் வந்துட்டாருனோடனே நான் RRR பண்ணும்போதே தெலுங்கு எழுத படிக்க கற்றுக்கிட்டேன். இப்போ இவர் வராருனோடனே நான் தெலுங்கு படிக்க ஆரம்பித்தேன். அவர் உட்கார வந்திருக்காரு, நான் தெலுங்கு ஸ்கிரிப்ட் நானே படிக்கிறேன். எட்டி பார்க்குறாரு, தெலுங்கா? ஆமாம் சார். நீ படிக்கிற? ஆமாம் சார், நான் ஒரு வாத்தியார் வச்சு கற்றுக்கிட்டேன் சார். படித்து முடிச்சாச்சு. எப்போ ஷூட்டிங் போகலாம்? ஆமாம், நாளைக்கே போகலாம் சார். நாளைக்கே வா. என்ன வச்சுருக்கேன்? ரெடியாக இருக்குது சார். மேட் ரெடியாக இருக்குது, உங்கள் இன்ட்ரொடக்ஷன் எடுத்துருவேன், இல்லைனா வீடு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எங்கே வரீங்கன்னு சொல்கிறீங்களோ அங்கே நான் ரெடி. நாளைக்கெல்லாம் முடியாது, ஒரு 2 நாள் டைம் கொடு, நான் ட்ரெஸ் எல்லாம் செக் பண்ணிக்கிறேன். 2 நாள் கழிச்சு வந்தார். காலையில் வருவார், 7:30 மணிக்கு வருவார், மத்தியானம் 2 மணிக்கு அனுப்பிச்சிடுவேன். தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு அனுப்பிச்சிட்டு மீதி அப்புறமா எடுத்துப்பேன். 21 நாள் கண்டினியூஸாக வந்தார். அவர் லைஃப்லேயே வந்ததில்லை. படம் முடிஞ்சிச்சு, நீ கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மீதி நான் ஒரு 25 நாள் எடுத்து 48 நாள் படத்தை எடுத்தாச்சு. எடுத்து ரிலீஸ் பண்ணியாச்சு. ரிலீஸ் பண்ணால் அப்படி ஒரு வரவேற்பு, அப்படி ஒரு ஹிட்டு. முடிஞ்சால் டெபுட்டி சிஎம் ஆகிட்டார். இப்போ என்னன்னு புரியல. இது இப்படி தான் நடக்கும். நம்ம தயாராக இருந்தால் இதெல்லாமே நடக்கும். நம்ம உண்மையாக இருந்தால் இதெல்லாமே நடக்கும். நம்ம ஓப்பனாக இருக்கணும். மனசு வந்து ரொம்ப ஓப்பனாக எல்லா சைட்லேருந்தும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாமே நடக்கும்.